Hello everyone. இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை எப்படி அதில் இருக்கிற ஃபார்முலாவை நம்ம ஈஸியாக மெமரி பண்ணி வச்சுக்கலாம், மெமரைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெமரி ட்ரிக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் இந்த கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். அட்வான்ஸ்டு டேட்டா செக்ஷனில் வந்துட்டு டிவைட் அண்ட் கான்குவர் டெக்னிக்கில் இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வருது. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னும் சேர்த்து கொஷினில் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா அந்த பிகோ ஆஃப் என் கியூப்லேருந்து பிகோ ஆஃப் பிகோ ஆஃப் n பவர் 2.81, அதாவது பிகோ ஆஃப் n பவர் கியூப்லேருந்து பிகோ ஆஃப் n பவர் 2.81க்கு வந்து இவருடைய மெத்தட் மூலமாக அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியை குறைச்சிருக்காரு அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்று வரும். இப்போ பிளாக்காக பிரித்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறாங்க. இதில் ஏ ஒரு மேட்ரிக்ஸ், பி ஒரு மேட்ரிக்ஸ், சி ஒரு மேட்ரிக்ஸ். நம்ம 4x4 மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது 2x2னா நம்ம டைரக்ட் மெத்தட்லேயே போட்டுடலாம். 2n இருக்கக்கூடிய ஹையர் ஆர்டர் மேட்ரிக்ஸ்லாம் வந்து பிளாக்காக பிரித்து அதில் மினிமம் எந்த ஆர்டரில் ஒரு பிளாக் வைப்போம், அதில் இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஓகே, இது பேசிக் ஐடியா. இப்போது ஏபிசி ஏல இருக்கிற 4x4ல் அந்த ஃபஸ்ட்டு 2 லைனில் வர்ற ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், இதை A11 பிளாக்னு வச்சுக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட் ரோ, இது தேர்டு காலம், ஃபோர்த்து காலம், இது செகண்ட் ரோ தேர்ட் காலம், ஃபோர்த் காலம். இது 2x2 மேட்ரிக்ஸ், இதுவும் 2x2 மேட்ரிக்ஸ், இதுவும் 2x2 மேட்ரிக்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு 4x4லையும் 2x2 எடுத்து ஒவ்வொரு பிளாக்குக்கும் இந்த மாதிரி லேபிள் பண்ணியிருக்கோம். A11, A12, A21, A22, B11, B12. இதே மாதிரி இதெல்லாம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய சி அந்த மேட்ரிக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் பிளாக் வந்து C11, C12, C21, C22. இப்போ இந்த C11, C12 இந்த பிளேஸில் வந்து போடக்கூடிய ஃபார்முலாஸ் வந்து ஒரு 7 வேரியபிளோட காம்பினேஷனில் இதை வந்து இந்த சியோடைய ரிசல்ட்டை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த 7 ஃபார்முலாவை வந்து நம்ம எப்படி மெமரைஸ் பண்ணிக்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த நம்ம அந்த 7 ஃபார்முலாவில் யூஸ் பண்ணக்கூடிய A11 இல்லை இந்த A12 இல்லை A22, B22 இந்த மாதிரி வர்ற பிளாக் அதெல்லாம் லேபிள்ஸ் வந்து இந்த பிளாக் தான். ஒரிஜினல் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த 2x2 மேட்ரிக்ஸாக பிரிக்கிறோம் இல்லையா, இந்த பிளாக்கை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த ஸ்க்ரீன் வச்சுருந்தேன். ஸோ நம்ம வந்து பிகினிங்கில் இதில் இந்த செஷனுடைய மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு நமக்கு தேவையான 2 மெமரி ட்ரிக்கு என்னென்னா, ஒன்று இந்த டைரக்ஷன் மேப்பு, இன்னொன்று பாப் நிமோனிக் அப்படின்னு சொல்கிற இந்த லெட்டர்ஸ். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த பாப் எழுதும்போது நீங்கள் வந்து பாப் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் போடக்கூடிய இண்டெக்ஸை வந்து இந்த மாதிரி போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் பி வரும்போது 11, செகண்ட் அப்பியரன்ஸ் பி வரும்போது செகண்ட் டைம்ங்கிறதுனால 22. ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் ஏ 11, தென் செகண்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் ஏ 22. இந்த ஆர்டர்லேயே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஆர் 1111 ஃபஸ்ட்டு போடணும், அப்புறம் 22 கடைசியாக போடணும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நான் இப்படி தான் ஞாபகத்தில் வச்சுருக்கேன். பாப் வந்து ஃபஸ்ட் டைம் அப்பியர் ஆகும்போது 11, அண்ட் தென் செகண்ட் டைம் வரும்போது 22. அதே மாதிரி ஏக்கும் அதே தான். ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த டைரக்ஷன் மாப்பும் இதில் வர பாப் நிமோனிக்கும் நமக்கு ரொம்ப முக்கியம், இதோடைய அந்த 7 வேரியபிளுடைய ஃபார்முலாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா பி, அந்த PQRSTUV அது வரைக்கும் கண்டுபிடிக்கிறதுல ஃபஸ்ட்டு ஃபார்முலா பிக்கு என்னதுன்னா, இந்த டைரக்ஷன் மேப்பில் STRQன்னு ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. க்யூனா நான் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ க்யூ அப்படிங்கிறது ரெட்டுனா கொஷின் அதிகமாக கேட்டால் கோவம் வரும் இல்லையா, ஆங்க்ரி வரும். ஆங்க்ரினா சிம்பிள் ரெட்டு. ஓகே, ஆங்க்ரி பேர்ட் ரெட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ க்யூ வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இந்த STRை வந்து ஒரு பர்சனோட நேமாக கூட வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஹீரோவோட நேமாக கூட வச்சுக்கலாம். STR அந்த ஆர்டரில் எழுதி வச்சுக்கோங்க. திரும்ப கீழே இருக்க கியூ. டைரக்ஷன், ஆரோ டைரக்ஷனை அப் அண்ட் டவுனு, ஃபஸ்ட்டு டைம் கீழேருந்து மேலே அப்பு, செகண்ட் டைம் வெர்டிக்கல் வந்து டவுன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரிசாண்டல் வந்து லெஃப்ட் டு ரைட்டில் தான் ஆல் டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் மேப்பில் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, இந்த ஆரோ டைரக்ஷன்
டக் டக்குன்னு மேலேயும் கீழேயும் கோடு போட்டுருங்க ஹரிசாண்டலாக. அப்பு டவுன்லையும் மேலே போகும்போது ஒரு அப் ஆரோ, கீழே வரும்போது வெர்டிக்கல் வந்து டவுன், இதே போட்டு வச்சுக்கோங்க. தென் நான் சொன்ன மாதிரி லேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்டிஆர், இங்கே கியூ போட்டு வச்சுக்கோங்க. இன்னும் அடுத்து மூணாவதாக என்ன பண்ணணும்னா, இந்த சிம்பிள்ஸ் எப்பயுமே வெர்டிக்கலாக போகிறதுல மைனஸ் சிம்பிள் ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க அந்த லேபிள் பக்கத்தில். ஹரிசாண்டலுக்கு எல்லாத்துக்குமே ப்ளஸ், ஸோ ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் எஸ்டிஆர் கியூ. இது முடிஞ்சிச்சு. நடுவில் இருக்கிற இந்த நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 1 1 2 வரும். செகண்ட் ரோ செகண்ட் காலம் 2 1 2 2. இந்த செகண்ட் ரோனாலே 2 வரணும், அதில் ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோனாலே 1 1 வரணும், அதில் ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம். அவ்வளோதான். இந்த 1 1 1 2 2 1 2 2 இதுக்குள்ளே இதை சுற்றி இந்த ஆரோவை போட்டு லேபிளை போட்டு பக்கத்தில் ப்ளஸ்ஸா மைனஸாங்கிறதை நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃபார்முலா ரெடி வித் ஹெல்ப் ஆஃப் பாப் நிமோனிக் ஆல்சோ. ஓகே ஓகே. ஃபார்முலா பியை நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறோம்னு பாருங்கள். A1 இந்த கார்னர் மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கு பாருங்கள். 1 1 2 2 ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம் இல்லையா இதில், ஏ பி. இதில் இந்த கார்னரில் வரக்கூடிய இந்த கார்னரில் வரக்கூடிய A11 + A22, இந்த பி மேட்ரிக்ஸில் வரக்கூடிய B11 B22, இது ரெண்டையும் இந்த பிளாக் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி இந்த இன்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்ட்டு இந்த பிளாக்ல வர ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி இந்த ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் பி ஃபார்முலா. ஸோ பி ஃபார்முலா ஓவர். சரியா? இந்த 1 1 2 2 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுலேயும் 1 1 2 2, இதுலேயும் 1 1 2 2. ஏல இருக்கக்கூடிய கார்னர் எலமெண்ட், பியில் இருக்கக்கூடிய கார்னர் எலமெண்ட். ஸோ ஃபார்முலா பி ஓவர். தென் நெக்ஸ்ட்டு கியூஆர்எஸ்டி அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்னா, பாபை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கியூஆர்எஸ்டியை கடகடன்னு போட்டுருங்க. கியூஆர்எஸ்டியை எழுதுங்க. பாப் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் 1 1 ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் 1 1 செகண்ட் அப்பியரன்ஸ் 2 2, இதே மாதிரி ஏ ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் 1 1 ஏ செகண்ட் அப்பியரன்ஸ் 2 2ன்னு போட்டு வச்சோம் இல்லையா? இதை என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கியூஆர்எஸ்டியை கடகடன்னு எழுதி B1 பாபு தானே இது, B11 ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் 1 1, பியோட செகண்ட் அப்பியரன்ஸ் வரும்போது 2 2 செகண்ட், அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். பி வந்து கடைசியாக டீக்கு தான் வருது, ஃபர்ஸ்ட் வரும் கடைசியில் வரும், நடுவில் வருது ஏ ஃபர்ஸ்ட் வரும்போது 1 1 செகண்ட் வரும்போது 2 2, இப்படி போட்டு வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ்லாம் என்னதுன்னா, இந்த இடத்துல ப்ராக்கெட்குள்ளே நம்ம வேற ஒரு இது ஃபில் பண்ணணும். இந்த ப்ராக்கெட்குள்ளே போடுறதுக்கு ஹெல்ப் வந்து நம்ம டைரக்ஷன் மேப்பு, இந்த டைரக்ஷன் மேப்பில் வந்து போடுவோம். ஓகே, இப்போ நான் வந்து என்ன சொன்னேன், நம்ம அந்த கார்னர் எலமெண்ட்டை வச்சு முடிச்சிட்டோம். தென் கியூஆர்எஸ்டி அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு கடகடன்னு என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த மாதிரி கியூஆர்எஸ்டி = போட்டு நான் சொன்ன அந்த பாப் மெத்தடில் இந்த எலமெண்ட்டை கடகடன்னு அதுக்குரிய ரெஸ்பெக்டிவ் பிளேஸில் போட்டு ப்ராக்கெட்டை போட்டுருங்க. இந்த இடத்துல ஸ்கொயர் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அதுதான் இங்கே ப்ராக்கெட்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ப்ராக்கெட்டை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன ஃபில் பண்ண போகிறோம், அதுதான் நம்ம வந்து டைரக்ஷன் மேப் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம கியூ வந்து நான் என்ன சொன்னேன், கொஸ்டின் அதிகமாக கேட்டக்கோ ஒரு ரெட்டில் நான் மார்க் பண்ணியிருக்கேன், டவுனில் மார்க் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? ஹரிசாண்டலில் ப்ளஸ்ன்னு சிம்பிள் வரும். அப்போ இதுக்குள்ளே ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் வரப்போகுது, என்ன இண்டெக்ஸில் வரப்போகுதுன்னு பார்த்து ஒன்று போடணும். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். கியூஆர்எஸ்டி எழுதிட்டீங்க அப்படின்னா, இந்த பாப் நிமோனிக்கை வச்சு பிஆ A1ங்கிறதையும் போட்டுட்டிங்கன்னா, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் என்ன இருக்கோ அதுக்கு உல்டாவான லேபிள் தான் அதுக்கு உள்ளே வர ப்ராக்கெட்டில் வரும். அப்போ இதுக்கு சொல்லுங்கள், B11 இருக்குன்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வரும், ஏல சம் இண்டெக்ஸஸ் வரப்போகுது. ஏன்னு அவுட்டரில் இருக்குதுன்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே பியில் சம் இண்டெக்ஸஸ் வரப்போகுது. அதே மாதிரி எஸ்லையும் அதுதான், ஏ வெளியே இருக்குன்னா கண்டிப்பாக பியில் இண்டெக்ஸஸ் உள்ள வரப்போகுது. பி வெளியில் இருக்குது அவுட்டரில் இருக்குன்னா இன்சைட் த பேரண்டசிஸ் ஏல தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுட்டு நம்ம இப்போ பிக்கு பார்ப்போமா, கியூக்கு பார்ப்போமா. கியூ பி முடிச்சிட்டோம். கியூவில் நான் சொன்ன மாதிரி பாப்பில் ஃபர்ஸ்ட் வந்து பி, இந்த ஃபர்ஸ்ட் பி கியூக்கு, இந்த செகண்ட் ஏ ஆர்க்கு, தேர்ட் ஏ எஸ்ஸுக்கு, இந்த ஃபோர்த் பி டீக்கு. அதான் நம்ம முதலே போட்டோம். ப்ராக்கெட்டில் என்ன சொன்னேன், அவுட்டரில் பி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பேரந்தசிஸ் வந்து இன்சைடில் ஏ தான் வரப்போகுது. அந்த எந்த ரெண்டு ஏ எலமெண்ட்டுங்கிறது தான் நம்ம இந்த டைரக்ஷன் மேப்பில் இங்கே பார்த்தீங்களா, கியூ வந்து லெஃப்ட் டு ரைட் எடுத்துருக்கோம். ஆர்டர் வந்து மாறக்கூடாது, லெஃப்டில் இந்த டெய்லில் இருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். 2 1 + 2 2 ப்ளஸ்ஸா மைனஸாங்கிறது இந்த லேபிளை வச்சு தான் நான் சொல்லிட்டேன். ஹரிசாண்டலுக்கு ப்ளஸ் ப்ளஸ், வெர்டிகலாக எது மேலே போனாலும் கீழே போனாலும் மைனஸ் மைனஸ். இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி கட்டிருக்கேன். 2 1 1 2 2. ஸோ ஏ 2 1 1 + A22 பிகாஸ் அவுட்டரில் பி இருக்குது. ஸோ உள்ள ஏ இண்டெக்ஸ் தான், ஏ லேபிள் தான் வரப்போகுது. ஸோ ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டே பாபை வச்சு இதை போட்டோம், பிஏ முடிச்சிட்டோம். பிஏ வச்சு உள்ள ஏ தான் வரப்போகுதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த டைரக்ஷன் என்ன இண்டெக்ஷனுங்கிறது நம்ம இருக்கிற அந்த டைரக்ஷன் பக்கத்துலேருந்து ஃபில் பண்ணிட்டோம். பி முடிஞ்சது, கியூ முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஆர்க்கு நம்ம என்ன டைரக்ஷன் நான் சொன்னேன், ஆர்க்கு ஏ வந்திருக்கு, இப்போ பேரந்தசிஸ்குள்ள பி தான் வரப்போகுது. இப்போ பாருங்க, ஆர்க்கு வந்து ஏ போட்டிருக்கோம், A11.
பேரந்தசிஸ்குள்ளே கண்டிப்பாக பி தான் வரப்போகுதுன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி ஆருக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே பி தான் வரப்போகுது. ஆர்டர் வந்து மேலேருந்து கீழே எல்லோ ஸ்ட்ரிப்பு எல்லோ ஆரோ பாருங்கள், மேலேருந்து கீழே ஆர் போட்டிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ மைனஸ், ஸோ 1 2 மைனஸ் 2 2 1 2 மைனஸ் 2 2 கண்டிப்பாக ஏன்னா இந்த இடத்துல பி தான் போடுவோம். ரொம்ப ஈஸி. ஆர் முடிஞ்சிச்சு. அப்போ எஸ்ஸுக்கு என்ன வரும்? சேம் இது. எஸ்ஸுக்கு என்ன வரப்போகுது? கீழேருந்து மேலே. அப்போனா 2 1லேருந்து 1 1 நடுவில் என்ன சிம்பிள் போடணும்? மைனஸ் போடணும். ஓகே. தேர்டு வந்து இருக்கிறது என்னது? ஏ இருக்குது. அப்போ ப்ராக்கெட்குள்ளே போகும்போது பி பார்த்தீங்கன்னா B21 B11 ஹைலைட் பண்ணியிருக்கு பாருங்கள். கீழேருந்து 211லேருந்து 11. ஸோ எஸ் கிளியர். அப்போ டி சொல்லுங்கள். டீக்கு என்ன வரப்போகுது? நம்ம டீக்கு என்ன இங்கே என்ன படித்தோம்? டீயில் வந்து B22 கடைசியில் வருது. நடுவில் வந்துட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே வந்து நம்ம என்ன போட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இங்கே பிங்கிறதுனால கண்டிப்பாக ப்ராக்கெட்குள்ளே ஏ காம்பினேஷனில் தான் வரப்போகுது. என்ன எல்லாம் காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த டீயில் நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும் இல்லையா? டீயில் என்ன காம்பினேஷன் வரப்போகுது? 1 1 1 2. ஸோ வந்துருச்சா? 1 1 1 2. அவுட்டரில் பின்னா இன்சைடில் என்ன சொல்லியிருக்கேன்? இன்சைடில் ஏ சொல்லியிருக்கேன். ஆக மொத்தம் நீங்கள் பி ஈஸியாக அந்த கார்னர் இதை வச்சு A11 + A22 அண்ட் B11 + B22 போட்டுட்டு இன்ட்டு இதை ஃபஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கார்னர் இந்த கார்னர் இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும், இதை ப்ளஸ் பண்ணணும், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதை வந்து இந்த இடத்துல போட்டுடுறோம். ஈஸியாக முடிஞ்சிச்சு. பாப் நிமோனிக்கை வச்சு இந்த 1 1 ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் செகண்ட் அப்பியரன்ஸ் 1 1 2 2 வச்சு நம்ம ஈஸியாக இந்த QRSTக்கு ஒரு பக்கத்தை ஃபில் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே வர்றதை மட்டும் நம்ம வந்து இந்த டைரக்ஷன் மேப்பை பார்த்து ஃபில் பண்ணோம். ஸோ இப்போ டீக்கு வந்து QRS வரைக்கும் ஃபில் பண்ணியாச்சு. அப்போ டீக்கும் அதே ஆர்டர் தான் பார்த்தேன். இதே மாதிரி தான் ப்ளஸ்னா ப்ளஸ்ஸு, அதே மாதிரி A11 A12 முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் PQRST முடிச்சதுக்கப்புறம் யூவிக்கு மட்டும் 2 பார்ட்னர் வந்து பார்ட்னர் வேரியபிளை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வச்சதில் வந்து கண்டுபிடிக்கணும். அது என்ன 2 பார்ட்னர் அப்படிங்கிறதுனா UST ஞாபகம் வச்சுக்கோங்க. USTனா டாலர் தானே. இந்த இடத்துல டி கிடையாது, அதனால டிங்கிறத டீயா மனசில் எடுத்துக்கணும். சரியா? அப்போ USTனா U இஸ் ஈக்குவல் டு இந்த கோலனுக்கு பதிலாக நீங்கள் என்ன போட்டுருங்க? ஈக்குவல் போட்டுருங்க. ஓகே. அதே இது வந்து 2 ஃபார்முலாவை இருக்குது. இது ஒரு ஃபார்முலா, அண்ட் தென் இது ஆர் சிம்பிள், ஐ கிடையாது ஆர் சிம்பிள். இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது அடுத்த ஃபார்முலா. அந்த கோலனுக்கு பதிலாக ஈக்குவல் சிம்பிள் போட்டுருங்கன்னு சொன்னேன். ஓகே. அப்போ யூனா என்னது? ST USTங்க ஒரு டாலர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டி கிடையாது டி. அப்போ ST. அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். ST அதே ஆர்டரில் எழுதுங்க. அப்போ எஸ்ஸோடைய ஃபார்முலா போயிருங்க. நம்ம ஏற்கனவே எஸ்ஸோட ஃபார்முலா முடிச்சிட்டோம். சரியா? எப்படி போடணும்னு பார்த்துட்டோம். டக்குன்னு எஸ்ஸோட ஃபார்முலா போயிட்டு அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது அப்படியே எடுத்துக்கோங்க. எதுவுமே அந்த இண்டெக்ஸ் எதுவும் மாற்றக்கூடாது. ஆனால் லேபிளில் மட்டும் பி இருந்தால் ஏ இருந்தால் பி. ப்ராக்கெட்குள்ளே அந்த பார்ட்னர் சொன்னேன் இல்லையா? அந்த பார்ட்னரோட ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற லேபிள் ஏனா பி பினா ஏவா உல்டாவா எழுத போகிறீங்க. யூவியும் எழுதும்போது இண்டெக்ஸோ சிம்பிளோ மாறக்கூடாது. அப்போ இப்போ சொல்லுங்கள், யூக்கோட பார்ட்னரில் ஃபஸ்ட்டு பார்ட்னர் யார்? எஸ்ஸு. அந்த ஃபஸ்ட்டு பார்ட்னரில் நம்ம எழுதியிருக்கிற கண்டுபிடிச்சிருக்க ஃபார்முலா இது. அப்போ நம்ம எப்படி எழுதணும்? A21 - A11 பார்த்துடலாமா அப்படி இருக்கான்னு? A21 - A11 வந்துச்சா? அப்போ அடுத்த பார்ட்னர் யார்? இங்கே பாருங்கள், அடுத்த பார்ட்னர் யார்? எஸ்ஸு டி, அவங்களுடைய இண்டைசஸ். அப்போ டீக்கு போயிட்டு டீயோடைய பார்ட்னர் அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறவங்க யார்? A11 + A12. இவங்களை ப்ளஸ் மாற்றக்கூடாது, இண்டைசஸாக மாற்றக்கூடாது, லேபிளை மட்டும் உல்டாவாக எழுதணும். ஏவை வந்து பியாக எழுதணும். அப்போ B11 + B12. அப்போ யூவோட நெக்ஸ்ட் பார்ட்னரோட காம்பினேஷன் B11 + B12 வந்துச்சா? A21 1 - A11. இதை வந்து இந்த ப்ராக்கெட்டெல்லாம் அவங்களுடைய பார்ட்னருடைய இதுலேருந்து எடுத்தோம். அந்த பார்ட்னர்லேருந்து எடுக்கும்போது ஏனா பியா போட்டோம், பினா ஏயா போட்டோம், மற்றபடி எதையுமே மாற்றலை. அண்டர்ஸ்டாண்ட்? தென் நெக்ஸ்ட் வி அப்படிங்கன்னா அதோட காம்பினேஷன் RQ அதில் தான் எடுக்கணும். ஓகே. இங்கே பாருங்களேன், டைரக்ஷன் மேப்பில் கூட நீங்கள் யூ பார்க்கும்போது ST அப்படின்னு இங்கே ஒரு ஆரோ அடிச்சு விட்டுக்கோங்க. அப்போ இங்கேருந்து அங்கே போகணும். ஓகே. ST. அதே மாதிரி RQ வந்து மேலேருந்து கீழே வரணும், கீழேருந்து மேலே போகும். அந்த டைரக்ஷன்னா QR வந்துடும். QR வரக்கூடாது, RQ தான் வரணும். ஓகே. அப்போ R இண்டைசஸ், Q இண்டைசஸ். ஓகே. அப்போ ஆரோட என்ன பண்ணணும்? வீக்கு ஆரோட ஃபார்முலாவில் போயிட்டு அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறவங்கள எடுக்க போகிறோம்.
ஏவா இருந்தாங்கன்னா பிஆ மாற்றி விட போகிறோம், பிஆவா இருந்தால் ஏ மாற்ற. அப்போ ஆரில் என்ன இருக்காங்க, ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது மட்டும் தான், வெளில இருக்கிறதுலாம் கிடையாது. ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத பார்த்தோம்னா B12 மைனஸ் B22 இருக்காங்க. நான் எடுத்து எழுதும் போது வீக்கு என்ன எழுதணும், ஏ போட்டு மாற்றி இண்டெக்ஸஸும் அந்த சிம்பிளையும் அப்படியே எழுதணும். A12 மைனஸ் A22 எழுதிட்டோமா, அதே தான். அப்போ அடுத்த பார்ட்னர் யார் சொன்னேன், Q. ஃபஸ்ட்டு ஆர் எழுதணும், அதுக்கப்புறம் தான் Q எழுதணும். Qக்கு போயிட்டு ஓகே இதோ A21 ப்ளஸ் A22. அப்போ எப்படி எழுத போகிறோம், B21 ப்ளஸ் B22 வந்துட்டாங்களா, B21 ப்ளஸ் B22. அவ்வளோதான். இவங்க ஒரு ஃபார்முலா, இவங்க ஒரு ஃபார்முலா, கோலன் பதிலாக ஈக்குவல் டு போட்டுருங்கன்னு சொன்னேன். ஸோ அப்போ மொத்தம் 7 ஃபார்முலா, 7 ஃபார்முலாவையும் ஈஸியாக நம்ம மெமரை பண்ணிட்டோம். வெரி ஈஸி. நீங்கள் எப்படி இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா திரும்ப ஒரு தடவை கூட ஃபஸ்ட் வந்து கேட்டுக்கோங்க இது வரைக்கும். தென் இப்போ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இடத்துல இந்த C11, C12, C21, C22 இந்த லேபிளுக்கு அந்த ஃபார்முலா அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் ப்ளஸ் பண்ணால் மைனஸ் பண்ணால் பார்க்க போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கார்னரில் இருக்கிற C11, C22க்கு மட்டும் 4 வேரியபிள் வரும். மொதல் 2 வேரியபிளை கூட்டணும், கடைசி 2 வேரியபிளை கூட்டணும், ரெண்டுத்துக்கும் நடுவில் மைனஸ் வரும். ஓகே, இது ரெண்டில் வந்து இந்த கார்னரில் இருக்கிறவங்க வந்து 2 வேரியபிள் தான் வருவாங்க. பார்த்துலாமா? சரி, இப்போ மேட்ரிக்ஸ் சி எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அதாவது இந்த C11ங்கிறது இந்த C11. ஓகே, இது எப்படி பார்க்குறது, P + S - TV. இப்போது C11யும் C22யும் நான் இப்போ வச்சுக்கிறேன். முதல்ல C12யும் C21யும் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். C12 அதாவது இந்த காலம், C12யும் C21யும் எப்படி போடுறது பார்ப்போம். இந்த C12 C21 C12ல் வந்து ஆர்டி ஸ்டூடெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல PSTM PR பிரைமரி அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ரிலேட்டடான ஒரு வேர்டு எனக்கு கிடைக்கிறதுனால PSTM அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சு ஃபஸ்ட்டு இதெல்லாம் விட்டுருங்க. ஆர்டி ஸ்டூடெண்ட் அதை மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஆர்டி அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ஜாயின் இந்த கார்னர், அதாவது 2 முட்டுற மாதிரி இருக்கா, இந்த கார்னர் ஆர்டி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத போட்டுருங்க. அதே மாதிரி இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா கீழே QS. ஸோ Q + S கண்டிப்பாக ப்ளஸ் தான் வரும். உங்களுக்கு எதுவும் ஞாபகம் வரல ப்ளஸ்ஸா மைனஸானா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் ப்ளஸ் 4 வேரியபிள் வர்றதுல நடுவில் மட்டும் மைனஸ். ஓகே, இதை இன்னொரு விதமாகவும் ஞாபகம் வச்சுப்பாங்க. ஆர்டி ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கிட்டாலும் சரி, ரேட்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா ஆர் ஃபார் ஆர், அந்த ரேட்டில் RAT இருக்குல்ல, A ஃபார் அடிஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நடுவில் இருக்கிற ரெண்டையுமே நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இது வந்து ஆர்டி, ஓகே, ஆர்டி ஸ்டூடெண்ட், இது வந்து QS ப்ளஸ், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதுலேயும் செகண்ட் இதுலேயும் ஒரு காமன் டேர்ம் ஒன்று இருக்குது பாருங்களேன். இந்த இடத்துலனா இந்த தேர்டிலேருந்து ஃபோர்த்துக்கு வரும்போது தேர்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு Q இருக்காங்களா, அவங்க இதுலேயும் வருவாங்க. அதே மாதிரி செகண்டில் இருக்கிற இந்த T வந்து மேலேயும் வருவாங்க. இன்னும் ஒரே இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, VU அந்த ஆர்டர் தான், UV கிடையாது. UVனா கீழேருந்து மேலேருந்து போகும்போது ஃபஸ்ட்டு V தான் வருவாங்க. TVயை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்ம வீட்டு டிவியை. ஓகே, PST அதை வந்து PSTM ஸ்டூடெண்ட் அப்படின்னு கூட ஞாபகம் அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா PST வரைக்கும் எழுதிடலாம். இப்போது C11க்கு வந்து P + S - T + V நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு 2 வேரியபிளை கூட்டணும், அதே மாதிரி கடைசி 2 வேரியபிளையும் கூட்டணும், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் மைனஸ் சிம்பிள் வரணும். அதே மாதிரி தான் கடைசி எலமெண்ட்டுக்கும் 2 வேரியபிள் PRQ, இது வந்து பிரைமரியை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, PR. ஸோ P + R - Q + U. நான் VU வந்து ஈஸியாக கடைசியில் வந்து முதல்ல மேலே V வந்தால் இங்கே கீழே U தான் வருவாருன்னு சொன்னேன். இந்த தேர்ட் எலமெண்ட்டுக்கு வந்து முன்னாடி இருக்கிற ஸ்டெப்பில் என்ன இருக்காருன்னு கொஞ்சம் பார்த்து போடணும். நீங்கள் எப்படினாலும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம், ஜஸ்ட் நான் இந்த வழியில் ஞாபகத்தில் வச்சுக்க சொல்கிறேன். R + T வந்து இந்த இடத்துல வருவாங்க, டிவிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ P + S - TV, PSTV, RT ஸ்டூடெண்ட், QS, PR பிரைமரி, Q + U அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். முதல்ல கார்னருக்கு வந்து இந்த 2 முற்ற, இந்த கார்னர் இந்த கார்னர் RT, இந்த கார்னர் QS, இவங்களை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வேரியபிள் செகண்ட் வேரியபிள் ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போது ஐ ஹோப் திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு மெமரைஸ் திஸ். இந்த ஹிண்ட்டு, இந்த டைரக்ஷன் மேப் ரொம்ப முக்கியம், இந்த நிமோனிக் ரொம்ப முக்கியம். நிமோனிக்கில் இந்த இண்டெக்ஸோடு படித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் 1 1, செகண்ட் அப்பியரன்ஸ் 2 2. இதை படித்து வச்சுட்டு டக்குன்னு எப்படி போட்டுடணும், QRST எழுதி இந்த ஆர்டரில் ப்ராக்கெட்டோடு போட்டு இந்த இதில் எழுதி வச்சிடணும். Bனா கடைசியில் தான் போடணுங்க, ஃபஸ்ட்டு போடக்கூடாது.
அதே மாதிரி ஏ வந்து ஏனாலே ஃபஸ்ட்டில் தான் போடணும், ப்ராக்கெட்டை தான் கடைசியாக போடணும். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். இதில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் இட். தேங்க்யூ.